விலகிட்டது. இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினா அதை நீக்கி விடுவாங்க. அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக, ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கின்றேன். எனக்கு ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன். 10 நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில். உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது. அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள். அதில் 10 குழந்தைகள், 18 பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வலியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால், இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன்.